ஸோ அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஒரே மாதிரியான டைல் தான் போயிருக்கோம். 4x2 டெராசோ ஃபினிஷ் டைல். 90s கட்டின வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க, மொசைக் ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த டைலில் வரும். ஸோ அந்த பேட்டர்ன் எங்கெல்லாம் வருதோ அதிலலாம் மட்டும் நம்மளுக்கு கிளிட்டரிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரூம் டிவைட் பண்ணுற இடத்துல வந்துட்டு நம்ம கிரானைட் டைலிங் கொடுத்து அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ அது போக வந்துட்டு இந்த ஓடிஎஸ் ஸ்பேஸ்லேயே வந்துட்டு டவுன் ஆகுது, அதை சுற்றியுமே வந்துட்டு நம்ம கிரானைட் கொடுத்து ஃபுல்லாகவே நோசிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரே டைல் போயிட்டு அங்கங்கே ஹைலைட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கிரீன் கலர் டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிரீன் கலர் டைலை வந்துட்டு இந்த ஓடிஎஸ் ஸ்பேஸில் டிசைன் பண்ணிட்டு அதே டைல் பேட்டர்னை வந்துட்டு ஸ்டெப்ஸோட ரைசர்லையுமே கொண்டு போயிருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறனால கிச்சனோட வால் டைலை வந்துட்டு திருப்பி வேற ஒரு டைல் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஏஸ்தட்டிக்கலாக இருக்காது. லைக் நிறையா டைல்ஸ் கொண்டு வந்து ரொம்ப கிளம்ஸி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ஹைலைட்டர் டைல் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதையுமே கிச்சன் வால் டைலில் போட்டிருக்கோம். ஸோ டாய்லெட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலில் மட்டும் 4x2 ஹைலைட்டர் டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். மிச்ச வால் எல்லாமே அதுலேயே லைட் கலரில் போயிருக்கும். ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா 2x2ல வந்துட்டு மேட் ஃபினிஷில் போயிருக்கும். ஸோ நம்ம ஸ்டெப்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்த அதே ஹைலைட்டரை கண்டினியூட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே இருக்க லிவிங் ஸ்பேஸ்லையுமே வந்துட்டு ஃபுல்லாகவே அதே லே பண்ணியிருக்கோம். ஸோ பால்கனியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடன் டைல் தான் லே பண்ணியிருக்கோம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4x8 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பிளாங்க் மாதிரியே இருக்கிறனால நம்மளுக்கு உடன் ஃப்ளோரிங் மாதிரியே இருக்கும் லுக் வைஸ். ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட வாஷ்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரானோடனே ஆப்போசிட் வாலில் வந்துட்டு ஹைலைட்டர் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபோக வந்துட்டு நம்ம கிளாஸ்ட் எப்பயுமே நார்த் இல்லை சவுத்தில் தான் வைக்கணும். அதனால இங்கே ஒரு லெஜ் வால் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெஜ் வாலுமே நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். மிச்சிருக்க வால்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட்டரை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு லைட் கலர் 4x2 டைல் லே பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா 1x1 ஆன்டி ஸ்கிட் டைல் லே பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கிங் டைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்டலா டிசைன் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கலர் காம்போவுமே ஒரு பெய்ஜ் வித் ப்ரௌன் ஷேடில் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா ரொம்ப டார்க்காகவும் ஆகாது, அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்ப டஸ்டானாலும் விஷுவலாக ஃபீல் ஆகாது. இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ வந்துட்டு யூடியூப்ல போட்டிருக்கோம், ஃப்ரீயாக தான் செக் பண்ணி பாருங்கள்.